ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஒவ்வொரு கேரக்டராக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வேலன்ஸ் பாண்ட் தியரி, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன, இந்த தியரி மூலமாக இந்த பாண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு திஸ் தியரி, த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் atom and the ligand is due to the overlap filled ligands orbitals containing lone pair of electrons. எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது, அப்போ அங்கே லோன் பேர் எலக்ட்ரான், தனி எலக்ட்ரான் இருந்தால் தான் வேக்கண்ட் இடக்குறதுனா நினைச்சு முடியும். ஒரு இடம் ஸ்பேஸ் இருந்தால் தான் அதர் எலக்ட்ரான் போய் நினைச்ச முடியும், ஜாயின் பண்ண முடியும், ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னென்ன அசம்ஷன்லாம் இருக்கும்? விபிடினா வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, த லிகண்ட் ஆஃப் மெட்டல் பாண்ட் இஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் கோவேலண்ட் இஸ் நேச்சர். கண்டிப்பாக கோவேலண்ட் பாண்டா இருக்கும். கோவேலண்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க சரியா பாண்ட் ஃபார்மேஷன்ஸ்ல. நீ ஒரு எலக்ட்ரான், நான் ஒரு எலக்ட்ரான், அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆர்பிட்டல்குள்ள இருப்பாங்க. அதுதான் கோவலன்ட் பாண்ட் நேச்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகாண்ட். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் இப்போ இதான் ஒரு மெட்டல் வச்சுக்கேன், நிக்கல். இதுதான் ஒரு மெட்டல், நிக்கல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த கார்பனைல் குரூப் இருக்குல்ல, இதுதான் எனது லிகாண்ட். இதுக்கும் இந்த இருக்கிற ஒரு பாண்ட் போட்டிருக்குன்னா, இந்த ரெண்டும் என்ன செய்வோம்னா ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது ஷேரிங் பண்ணி ஒரு இதில் இருக்கும். அதுதான் எனது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகண்ட் அப்படிங்கிறாங்க. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈச் லிகண்ட் ஷுட் ஹேவ் லீஸ்ட் ஒன் ஃபில்ட் ஆர்பிட்டல் கண்டெய்னிங் லோன் பேர். கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க லிகண்ட்ல. இன் ஆர்டர் டு த அக்கமடேஷன்ஸ் எலக்ட்ரான் பேர் ஆஃப் டொனேட்டட் பை த லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஐட்டம். இந்த எலக்ட்ரான் பாஸ் இந்த லிகாண்டோட சென்ட்ரல் மெட்டல் பேர் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அது தேவையானதை பொறுத்தா இருக்கும் அப்படிங்கிறாங்க. The vacant hybridized orbital central metal ion linearly overlap with the field of the ligands from coordinated covalent sigma bonds between the metal and ligands. சிக்மா பேண்ட்ல ஓவர்லாப் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, ஒவ்வொரு ஹைபிரிடைசேஷன் ஆகும்போது ஒவ்வொரு கோஆர்டினேஷன் நம்பரை பொறுத்து அதோட ஷேப்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2னா எஸ்பி ஹைபிரிடைஸ்ல இருக்கும். அப்போ அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாண்ட் இந்த பேஸ்ல இருக்கும். 2னா அதே 3னா SP 3ல இருக்கும், ட்ரையாங்கல் பிளானர்ல இருக்கும். இந்த பாருங்க 3. 4 SP 4 அப்படின்னா எஸ்ல 1, பில 3, 3 4 வந்துருச்சா. அப்போ அது டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிக்கல் கார்பன் தான் டெட்ராஹெட்ரல். நெக்ஸ்ட் 4 DSP3, டி பிளாக்ல எல்லாமே. அப்போ இது DSP3 அதே 4 தான். டில 1, எஸ்ல 1, பில 2. தெரியுதா? ஸ்கேர் பிளானர்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் DSP3 5க்கு டில X2 Y2 ஆர்பிட்டல்ஸ்ல என்ன செய்யும், பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ட்ரையாகனல் பை பிரமிடல் ஷேப்ல பிரமிட் இருக்கும், அப்படி அது மாதிரி ஷேப்ஸ்ல இருக்கும். அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இருந்தால் என்னென்ன ஷேப்ஸ்ல இருக்கும் பார்க்குறாங்க. இந்த octahedral complexes, if the n-1 d orbitals are involved hybridizations, so they are called inner orbital complex, spin complex அப்படிவாங்க. d plotல octahedral shapesல d blockல ஸ்பின்ஸ்னா அது ரொட்டேட் ஆகும். சரியா, அதை பொறுத்து காம்ப்ளெக்ஸ் மாறும் அப்படிங்கிறாங்க. ஸ்பின் ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா அதை வச்சு என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் மாறி வரும். சரிங்களா, அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். The complex of containing the central metal atom unpaired electron சிங்கிளா இருந்துச்சுன்னா, பேரா இல்லாம இருந்துச்சுன்னா அதுல என்ன மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னா பேராமேக்னெட்டிவா இருக்கும். அதே பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா டயாமேக்னெட்டிவா இருக்கும். கேட்பாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இது விபிடி தியரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை படி இருக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க, நிக்கல் கார்பனைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெட்ரா நிக்கல் கார்பனைல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆஃப் த அண்ட் இட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நிக்கலோட லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதோட நம்பர்ல லாஸ்ட் ஷெல்லோட இது பார்க்கணும். 3d5 4s முடியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம 11th பார்த்துருப்போம் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எலக்ட்ரான் ஷெல்ல ஃபில் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன, அந்த அட்டாமிக் நம்பர் படி லாஸ்ட் செல் என்ன, 3d8 4s2 முடியுது. இதோட எலக்ட்ரான்ஸோட முடியும் 1s2 2s2 அப்படி ஃபில் ஆகி லாஸ்ட் 3d8 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல முடியுது. இப்போ 3d8 4s2 தானே, அப்போ அதை மட்டும் எழுதுங்க. ஆர்பிட்டல் 3, நம்ம டி ஆர்பிட்டல்னா 5 இருக்கும், எஸ் ஆர்பிட்டல்னா 2 இருக்கும், எஃப் ஆர்பிட்டல் 7 இருக்கும் அப்படின்னு நம்ம 11th படிச்சிருக்கோம். அப்போ டி ஆர்பிட்டல் 5ல 10 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆக முடியும். சரிங்களா, அப்போ இதில் 3d8 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 4s2 ஆர்பிட்டல் வருது. அப்போ இங்கே ஒரு பேர் எலக்ட்ரான் இருக்கு, லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர் இருக்கு, 4s2 இருக்கு. இப்போ இதோட எப்படி லிகாண்ட் பார்க்கும். இதுல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் காசஸ் பேரிங் ஆஃப் 4s எலக்ட்ரான் வித் 3d எலக்ட்ரான் மெட்டல். என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கார்பன் இந்த எம்டி எலக்ட்ரான்ல ஃபில் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி
இதை தாண்டி இங்க 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. இதை பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இந்த 2 எலக்ட்ரானும் கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பனைல் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன செய்யும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ என்ன செய்யும், இந்த எலக்ட்ரான் வந்து நீங்க இங்க பேர் ஆகுங்க, நாங்க இங்க வந்துருந்தோம் அப்படின்னு என்ன செய்யும், பாண்ட் ஃபார்மேஷனை ஃபோர்ஸ் பண்ணும். ஸ்ட்ராங் ஃபீல்டு அந்த மாதிரி தான் அப்படி நடக்கும். அப்போ இந்த S2 எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பன் குரூப்ல உள்ள இந்த 2 வந்து இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க போயிட்டு இது 2 இங்க ஜாயிண்ட் ஆயிரும். இப்படி 3D8 ஃபார்மேஷன்ல வந்துடும். அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் இதுதான் நடக்குது. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி ஆயிருது, 4sp3 மாறுது. எஸ்ல 1, பில 3 தான் பேர் இருக்கும். சரிங்களா, ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலா மாறிடுது. அப்போ இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸா இருக்கும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0, ஹென்ஸ் டயாமேக்னெட்டிக். அன்பேர்ட்னா என்ன சொன்ன, சிங்கிளா இருக்குதுங்க. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா லாஸ்ட் ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, அப்போ 0. பேர்ட் எலக்ட்ரான் தான் பாராமேக்னெட்டிக். அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் சிங்கிளா ஏதாவது ஒரு எலக்ட்ரான் தான் மட்டும் தான் அங்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். எல்லாமே 0வா தான் இருக்கும். டயாமேக்னெட்டிக். அப்ப மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்ன வைப்பாங்க, ஸ்பின்னா லோ ஸ்பின்னா அப்படின்னு. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஸ்பின்னுக்கு μs √n × n+2. இதுல ஏதாவது எண்ல நம்ம போட முடியும். இங்க அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்ல, அப்ப எல்லாமே 0 தான். ஸ்பின் 0 தான். பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, எல்லாமே அன்பேர்ட், எல்லாமே ஜோடி ஜோடியா தான் இருக்கு. இப்போ இதுதான் பார்ப்பாங்க விபிடி தியரி. இப்படிதான் ஓவர்லாப் ஆயிருக்கு. அதோட ஷேப் என்ன, ஓகே. sp3 ஃபர்ஸ்ட்ல பார்க்கணும். இதுல மாதிரி பார்த்தா எலக்ட்ரான் இருக்கும், sp3 ஷேப்ஸ்ல வரும். சரி, ஹைபிரிடைசேஷன்ல S பிளாக்லயும் P பிளாக்லயும் ஹைபிரிடைஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா, புரிஞ்சா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்பின்னா லோ ஸ்பின்னா அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.